போகணும்னா என்னென்ன தேவை, ஜாதகத்துல நம்ம எதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும், ஜாதகத்துல எந்தெந்த பாவங்கள் நமக்கு கை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஜாதகத்துல என்னென்ன ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? முதல்ல வாங்க, இது இந்த நெருப்பு, காற்று, நீர் ராசிக்காரர்கள் போலாம், சரம், உபய ராசிகள் போலாம். பாவத்தை பார்க்கும்போது 3, 9, 12 அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது 3 பாவங்களையும் பார்க்கும் பொழுது சொல்லலாம். ஏன் 3 இந்த காரகத்துவம் தான். நம்ம வெளிநாடுன்னு பேசும்போது 3ஆம் பாவம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் அப்படின்றது அவருடைய டேட்டா இல்லையா, அவருடைய எந்த ஊரு, எந்த நாட்டுல எப்படி பிறந்திருக்காரு, அவர் வயசு என்ன, அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, அவருடைய மொத்த விஷயமும் அவரை பத்தி ஆதார் கார்டுல இருந்து பேன் கார்டுல இருந்து எல்லா நம்பரும் இப்ப கேக்குறாங்க இல்லையா, பிளட் குரூப்ல இருந்து மொத்தமே கேக்குறாங்க இல்லையா. அப்போ அது மட்டும் இல்லாம அவர் இந்த ஊரை சார்ந்தவர் தானா, அவர் மேல எந்த கேஸும் இல்லையா, வழக்கும் இல்லையா, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எதனா இருக்கா, எல்லாத்தையும் தீர விசாரிச்சு போலீஸ் என்கொயரி அதுக்கப்புறமா தான் நமக்கு பாஸ்போர்ட் நம்ம கையிலேயே கிடைக்குது இல்லைங்களா. இத்தனை விஷயத்தையும் செய்யக்கூடியது தகவல் தொடர்பு, மத்தவங்க மூலமா அது எல்லாத்தையும் சரி பண்ணி இவர் சரியானவர் தான் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 3ஆம் பாவம். இந்த 9 அப்படின்னு சொல்லும் பொழுது இது விசா. ஜாதகருக்கு ஒரு விசா. விசா அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு, எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டுல இருக்கிறவங்க நம்மள ஓகே அப்படின்னு சொல்றதுதான் விசா. சரிங்களா? இது தெய்வ குடுப்பனையும் இந்த 9ஆம் பாவம் தான். இந்த விசாவை பற்றி சொல்லுவது இந்த 9ஆம் பாவம். 12 அப்படின்னு சொல்லுவது விரயம்,